கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே, உடைய இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த உடைய தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே நாங்கள் விழுந்து உம்மை பணிந்து கொள்ளுகிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு கோடான கோடி துதிகளை ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உங்க பாதத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனையில கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம், அவரை பாடி துதிக்க போகிறோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி பாடுவோமாக. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன், இயேசுவே எந்த நார் உயிரே என்று சொல்லி. ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல ஒரு தேவனை பூமியில் அறிந்திட தந்த தெய்வமே நீர். உம்மை போல ஒரு தேவனை பூமியில் அறிந்திட தந்த தெய்வமே நீர். வெறுத்திட அழித்தீர்.
நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். அவரே ஹல்லேலூயா, எல்லா ஹல்லேலூயா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். அவரை ஹல்லேலூயா ஆராதிக்கிற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஹல்லேலூயா, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஹல்லேலூயா, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் நாம் ஆராதிக்கிற இயேசுவினுடைய நாமம். ஹல்லேலூயா, அந்த நாமத்தை உயர்த்த உயர்த்த நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா அற்புதங்கள் நடக்கும், விடுதலை உண்டாகும், பேய்கள் பறந்து ஓடும், எல்லா பலவீனங்களும் மாறும். அவரை துதித்து கொண்டிருக்கும் பொழுதே, ஹல்லேலூயா அவரை ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுதே அற்புதங்களை ஹல்லேலூயா நாம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல கர்த்தரை துதிக்க போறீங்க. ஹல்லேலூயா, விடுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க, நன்மைகளை பெற்றுக்கொள்ள போறீங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேயோடும் எல்லா செய்வினை காட்டுகள் புரியும். அவர் நாமத்தில் பேயோடும் எல்லா செய்வினை காட்டுகள் புரியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சொல்லுவோமா, நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் விசுவாசத்தோட சொல்லுவோமா, இன்றைக்கும் அவருடைய நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கிறது. மாறும் நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வாய்களை திறந்து சொல்லுங்க, அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, உடைய நாமத்தை பேசும் பொழுது, உயர்த்தும் பொழுது, ஓ ஹல்லேலூயா, கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று
பண்ணி அந்த இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த இரட்சகருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த உன்னத தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ரட்சிக்கிறதற்கு, ஹல்லேலூயா, நம்மை ஹல்லேலூயா விடுவிக்கிறதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுதே அற்புதம் நடக்கும். அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுதே பிசாசுகள் நடுங்கும். அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுதே வியாதிகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போகும். ஹல்லேலூயா. அந்த விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எழும்பி நின்று ஒரு பாடலை பாட போகிறோம். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுதே, ஆவியில் நிறைத்திடுமே என்று சொல்லி ஹல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய நாமம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய நாமத்தில் ஹல்லேலூயா விசுவாசித்த நம்மை அவர் தம்முடைய ஆவியினாலே நிரப்புகிறவராய் இருக்கிறார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இந்த நாளிலேயும் ஹல்லேலூயா நம்மை தம்முடைய ஆவியினாலே நிரப்புவாராக, புதிய எண்ணெயினாலே நிரப்புவாராக, புதிய அபிஷேகத்தினாலே நிரப்புவாராக. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. மரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. ஆமென். பின்மாரியின் ரபலர ஷபரபலபரபா உரபபபபபபப இதுவே ஆவியில் நிரப்பிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்புவாராக. ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. உரபலர ஷபரபலபலப ரியகமலபலப ஷபரபா. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் எல்லாம் உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். உன்னத பலத்தினால நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ரபலர ஷபபபபபப விகரபலர துரடபலபலப புதிய எண்ணெயின் அபிஷேகம் ரபலபலப ஒவ்வொருவரை நிரப்பட்டும் ஆண்டவரே. அக்கினியாய் இறங்கிடுமே, ஓரிபலர ஷகதரடபலபலப ரகலதரடபலபலப ஷபதபலபலப ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் கையளவு காண்கிறேன், ஆகாவு நடுங்கிடுமே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவு நடுங்கிடுமே, அக்னி மழையாக பொழிந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக உரபபப ஷபபபபபபப. Yes. ரபலர ஷகதரடபலபலப அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக. Yes, Daddy. ஷபபபபப கலபலபதுரணப. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுவே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அக்கினி ஜுவாலையாக கர்த்தருடைய வல்லமை நம்ம ஒவ்வொருவரை நிரப்பட்டும். புதிய பலனை பெற்றுக் கொள்ளும்படியாக, தேவ மகிமை தரித்துக் கொள்ளும்படியாக, தேவ வல்லமையினால நிரப்பப்படும்படியாக, புதிய புதிய பாஷைகளை, நவமான பாஷைகளை பேசும்படியாக, கிருபையிலே ஹல்லேலூயா பெருகும்படியாக. ஆமென். எஸ், ஹல்லேலூயா.
Yes, in the name of Jesus. பாய்ந்திடவே பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை தருவாராக. உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசும்படியான அதிகாரத்தை பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. வாழ்க்கையின் உலர்ந்து போன பகுதிகளுக்கு நேராக அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் புறப்பட்டு வருவதாக. தேவ வல்லமை நிறைந்த வார்த்தைகள் புறப்படுவதாக. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அதிகாரம் நிறைந்ததாய் அபிஷேகம் நிறைந்ததாய் இருக்கும் பொழுது மாற்றங்கள் வரும், அற்புதங்கள் நடக்கும், தேவ வல்லமை இறங்கி வரும், பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். அக்னியாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடவே, அக்னியாய் இறங்கிடுமே, அக்னியாவாக அமர்ந்திடுமே. Yes, in the name of Jesus. ஒவ்வொருவரை கர்த்தருடைய வல்லமை நிரப்பட்டும். Yes, in the name of Jesus. ஜீவன் நதியாக பாய்ந்திடவே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஹல்லேலூயா புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா, சகலவற்றை நான் புதிதாக்குகிறேன் என்று சொன்னவர். ஓ ஹல்லேலூயா, புதிய கிருபைகளினாலே இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். ஓ நீங்கள் பேசும் பொழுதே அற்புதங்கள் நடக்கும்படியாக, ஓ நீங்கள் பேசும் பொழுதே ஹல்லேலூயா விடுதலை உண்டாகும்படியாக, உலர்ந்து போன பகுதிகள் உயிர்ப்பிக்கப்படும்படியாக, ஓ உங்க நாவை கர்த்தர் அதிகாரப்படுத்த விரும்புகிறார். உங்களை கர்த்தருடைய ஹல்லேலூயா வல்லமையினாலே கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். ஓ ரபலர ஷபரபலபர துரடப கபலபரப. நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே காரியங்கள் ஹல்லேலூயா விளங்க ஆரம்பிக்கும். நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே தேவனுடைய வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே பரத்திலிருந்து உங்களுக்கு பதில் இறங்கி வரும். ஹல்லேலூயா, நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே அற்புதங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட வல்லமையை தரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. கொஞ்ச நேரம் நல்ல துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் சாதாரணமானவர் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமையானவர், ஜீவனுள்ளவர், மகிமை நிறைந்தவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே என் தகப்பனே, நீர் சாதாரணமானவர் அல்ல ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. Uda balada shabada balabada badurada bakabala balaba rakamada badurada balaba redereni ankarada bale shagadara budibi karada balaba ura baba baba bakabala badurada balaba shabada balabada badurada bakabala balaba. Hallelujah, andara balabada shabada balabada badurada ba. தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. என் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. மிக பெரியவர், அன்பு நிறைந்தவர் நீரே. மிக அன்பு நிறைந்தவர் நீரே.
ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் மிகவும் பெரியவர். என் ரட்சகர் இயேசுவையா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. என் ரட்சகர் இயேசுவையா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. மிக நல்லவர், மிக பரிசுத்தர், கிருபை நிறைந்தவர் நீரே. மிக நல்லவர், மிக பரிசுத்தர், கிருபை நிறைந்தவர் நீரே. மங்காத ஜோதியே, மாறாத நேசரே, மங்காத ஜோதியே, மாறாத நேசரே, நீங்க சாதாரணமானவர். உணர்ந்து சொல்லுங்க, ஒரு பெரிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். ஆவியான அன்பரே, நீங்க சாதாரணமானவர் அல்ல. என் ஆவியான அன்பரே, வல்லமை உள்ளவர் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிறவர், போதித்து நடத்துகிறவர், உயர்ந்தவர், மென்மையானவர், கூட இருப்பவர் நீரே. வல்லமை நிறைந்தவர், மென்மையானவர், கூட இருப்பவர் என்றென்றும் வாழ்பவர், என்னை நடத்தும் துணையாளர். என்றென்றும் வாழ்பவர், என்னை நடத்தும் துணையாளர். நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. அல்லேலூயா. ஷபரலரதரனமா. ஒரு பெரிய ஒரு தேவன், அல்லேலூயா, வல்லமை உள்ள தேவன், அல்லேலூயா, தப்புவிக்க வல்லமை உள்ளவர், ரட்சிக்க வல்லமை உள்ளவர், விடுவிக்க வல்லமை உள்ளவர், நம்மை குணமாக்க வல்லமை உள்ளவர், நம்முடைய வாழ்க்கையை அல்லேலூயா மறுரூபமாக்க வல்லமை உள்ளவர், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அல்லேலூயா சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உள்ளவர். அவரை ஆராதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார், அவர் நமக்கு தேவனாய் இருக்கிறார், அவர் நமக்கு இரட்சகராய் இருக்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார், அவர் நம்மோடு கூடவே இருக்கிறவராக இருக்கிறாரே. நல்ல கரங்களை தட்டி அந்த உன்னத தேவனை மகிமைப்படுத்துவோமா, அந்த திரியேக தேவனை மகிமைப்படுத்துவோமா, அந்த இரட்சகராய் இயேசுவை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. அவரே அவரே ஹல்லேலூயா மிகவும் பெரியவர், அவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர், அவர் மகிமையான காரியங்களை செயல்படுத்துகிறவர். இன்றைக்கு நம் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறாரே, இன்றைக்கு நம் நடுவிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரே.
அவரை மகிமைப்படுத்துகிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. ஓ ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தினவர்களாய் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிறவைகளை காட்டிலும் இந்த உலகத்தினுடைய காரியங்களை விட நீங்க தான் எனக்கு மிகவும் அவசியமான தேவை ஆண்டவரே. நீங்க தான் எனக்கு முக்கியமான ஒரு ஆண்டவரே. ஆண்டவரே உம்மையே நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம், உம்மையே நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கூடவே இருக்கிறவரே. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போது நடிகரமா. நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கி நீர். யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம்
கர்த்தர் ஹல்லேலூயா உங்க உள்ளத்துல பேசுவாராக. அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு தேவ கிருபை வெளிப்படும். தேவனுடைய பலன் உங்களை நிரப்பும். நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது. நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது. உலகத்திலேயும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஹல்லேலூயா ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்காதபடிக்கு எது நமக்கு இடையே வந்தாலும், ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே எது ஹல்லேலூயா பெரிதாக நமக்கு தோன்றினாலும், இன்றைக்கு அதை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றை விட, எனக்கு இருக்கிற எல்லாவற்றை விட நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. உண்மையா உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா உங்களை வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஐ நீட் யூ மோர் தென் எனி அதர் திங் லார்ட். ஆண்டவரே உலகத்தில் உள்ள காரியங்களை விட, ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை விட, பிள்ளைகளை விட, ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றை விட, வேலையை விட, தொழிலை விட, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு முக்கியம் ஆண்டவரே. நீங்க தான் எனக்கு ஆண்டவரே முதன்மையானவர் ஆண்டவரே. நீங்க தான் எனக்கு ஆண்டவரே தேவையானவர் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் எனக்கு போதுமானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே if there are our priorities are wrong, ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே எதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது தவறானதா இருந்திருக்குமானால் இன்றைக்கு அதை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே. முதலாவது உம்மை எங்கள் வாழ்க்கையில முதன்மையான ஸ்தானத்தில் வைக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்துவீராக. எங்க பலத்தினால அல்லப்பா, உங்க கிருபையினால எங்களை தொடர்ந்து நிலை நிறுத்துவீராக. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நோவா பற்றி பார்க்க போறோம். நோவாவுடைய பூர்வீகத்தை பற்றி பார்த்தீங்கன்னா வாசித்து பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 29 வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது ஒரு பின்னணியத்தை பார்க்கலாம். என்ன பின்னணியம்? நோவா வாழ்ந்த காலம் மோசமான காலம், கடைசி காலம், கொடிய காலம். கொடிய காலத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை, ஒரு மனிதனை, ஒரு உத்தமனை, ஒரு நீதிமானை கண்டு கொண்டது போல கடைசி நாட்கள் நாம் வாடுகிற காலம் எல்லாம் சொல்லுங்க, என்ன காலம்? கடைசி காலம். கடைசி காலம் என்ன காலம்? இயேசுடைய 2ஆம் வருகைக்கும் நாம் இருக்கிற எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும் முன்னால், ஆகவே இயேசு வருவதற்கு முன்பதாக உள்ள ஒரு காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். கடைசி காலத்தை பற்றி வேதம் சொல்லும்போது கொடிய காலம் என்று சொல்கிறது. ஆகவே கொடிய காலத்தில் இருக்கிற நாம் எப்படி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு சொன்னார், நோவா நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படி என்ன செய்யுமா மனுஷகுமாரன். நோவா காலத்திலிருந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமா இயேசு சொல்கிறார், நோவா நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படி மனுஷகுமாரன் ஒரு நாட்கள். அது கடைசியில் என் டைம் சைன். அப்போ என் டைம் சைனுக்கு முன்னால் என்ன நடந்துச்சு? ஆகவே நடந்தவைகளை வைத்து இனி நடக்க போகிறவைகளையும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்னது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு தொடர்புள்ள ஒரு செய்தி. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமான இருந்தாலும் புதிய ஏற்பாட்டு நமக்கு ஒரு சிறந்த மாதிரியாக இருக்கிறார். ஆகவே இவருடைய பேக்ரவுண்ட் பின்னணியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் 25 முதல் 29 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, மெத்துசலா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நோவா என்று பெயரிடுவதற்கு காரணம் கர்த்தர் சபித்த பூமியில் 29 சொல்ல, கர்த்தர் சபித்த பூமியில். இங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது நோவா பற்றி வாசிக்கும் போது அவனுடைய மெத்துசலா, லாமேக், நோவா 3 தலைமுறை. அதுக்கு முன்னாடி நிறைய தலைமுறை பார்க்கலாம். இப்போ நல்ல ஏனோக்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஹிஸ்டாரிக் பேக்ரவுண்ட் பார்க்கும்போது யாரெல்லாம் ஆண்டவரோடு நெருங்கி இருந்தாங்களோ அவங்க தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுமா. நம்முடைய தகப்பன் நமக்கு ஆண்டவர் 1000 தலைமுறைக்கு தேவனாக இருக்கிறார். ஆமென்.
ஒரு தலைமுறைக்கல்ல 1000 தலைமுறைக்கு நோவா பற்றி சொல்லும்போது மோசே எழுதின சங்கீதத்தில் சொல்கிறார், 90ஆம் சங்கீதத்தில், ஆண்டவரே நீ தலைமுறைக்கு எங்களுக்கு தகப்பனாக தேவனாக இருக்கிறேன். ஒரு தலைமுறைக்கு மட்டுமல்ல, 1000 தலைமுறைக்கு தகப்பனாக இருக்கிறேன். இந்த குறிப்பிட்ட சில வசனங்களில் பார்க்கும்போது ஏனோக்கு, அப்புறம் மெத்துசலா, அப்புறம் லாமேக்கு, நோவா, இவங்கெல்லாம் பார்க்கும்போது இவங்க தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. அதனால அவங்க தலைமுறையிலையும் ஆசிரிக்கிறாரு. ஒரு வரலாறு ஒரு புள்ளி வரை சொல்கிறது, 10 தலைமுறை ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்த அந்த 10 தலைமுறைகளையும் ஆண்டவரையே நம்பாத 10 தலைமுறைகளும் புள்ளி விவரங்கள் எடுத்து பார்க்கும்போது, கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு உண்மையாக கர்த்தருக்கு பரிசுத்தமாக கர்த்தரோடு வாழ்ந்த 10 குடும்பத்துடைய தலைமுறைகளாம் பார்க்கும்போது அது தலைமுறையும் கர்த்தரை சேவிக்கிற தலைமுறையாக இருந்தது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அப்படி பார்க்கும்போது எப்படி அந்த ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பங்கள். அதே வேளையில் ஆண்டவர்கிட்ட விலைக்கு போன குடும்பங்களை பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லோத்துடைய குடும்பத்தை பாருங்களேன், ஏசாவுடைய குடும்பத்தை பாருங்களேன். அது அந்த நாட்கள் மட்டும் இல்லை, இந்த நாட்களையும் 10 தலைமுறையில் ஹிஸ்டரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு உண்மையாக அர்ப்பணித்து கர்த்தரோடு இசைந்து கர்த்தரோடு வாழ்ந்து கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு உழைத்த தலைமுறைகளையும் கர்த்தர் கைவிடவே இல்லை. ஆமேன் சொல்லுமா? சங்கீதக்காரர் சொல்ல, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர்ந்த வயது உள்ளவனுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததியை அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் கைகள் கண்டதில்லை. நல்ல கரங்களத்தில் ஹல்லேலூயா. என் தலைமுறையும் கையத்தை கைவிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தகப்பனை தாயை, உனக்கு ஒரு சவால். நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தேன்னா ஆண்டவரிடத்தில் இப்போ கேட்கும்போது உன் தலைமுறை இல்லை, உனக்கு வரக்கூடிய தலைமுறைகளை எல்லாம் தலைமுறையை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே எனக்கு மாத்திரமல்ல என் தலைமுறைக்கு 3வது 4வது 1000 தலைமுறைக்கு உதவி செய்த கர்த்தர் நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவன் தலைமுறைக்கும் தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் தீமோத்தேயுவை, எப்போ உனக்குள்ள இருக்கிற மாயமற்ற விசுவாசம், உன் பாட்டி உன் அம்மா லூயிஸால் உனக்குள்ள இருந்தது. ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன். அவர் காட் இஸ் த காட் ஆஃப் ஜெனரேஷன். தலைமுறைகளுக்கு தகப்பன் இருக்கிறார். ஆகவே இந்த 10 புள்ளிவரங்கள் எடுத்த உடனே கடவுளுக்கு பயந்தவங்கெல்லாம், கடவுளுக்கு பயந்த குடும்பங்கள்னால நல்ல ஊழியர்கள், நல்ல ஆண்டவருக்கு பயந்தவங்க, நல்ல டாக்டர்கள், நல்ல பிஸ்னஸ் பீப்புள், நல்ல டீச்சர்ஸ், நல்ல ப்ரொஃபஸர்ஸ், அப்படியே வரும். அதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடைக்காரனும் கொள்ளைக்காரனும் இப்படி தான் வருவான். 2 விதமான சந்ததி நீங்கள் பார்க்கலாம். இது நோவாவுடைய சந்ததியை பார்க்கும்போது அங்கே ஏனோக்கு, மெத்துசலா, லாமேக்கு, லோவா, அந்த வாழ்ந்த காலத்தில் பல ஆயிரம், அந்த வாழ்ந்த காலம் சுமார் பல ஆயிரக்கணக்கான, குறிப்பிட்ட அந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்குள்ளே அங்கே ஆண்டுடைய சிருஷ்டிப்பில் பார்க்கும்போது 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பூமியினுடைய நிறைவை பற்றி சொல்லும்போது அந்த நாட்களிலே வேதம் சொல்கிறது 5ஆம் வசனம் என்ன சொல்கிறது, 5 மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. நம்பர் 1, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் என்ன செஞ்சுட்டு பெருக வேண்டியது பெருகலை, ஆனால் பெருகக்கூடாது பெருகுது. ஆனாலும் பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெறுது. தேவ தயவு இரக்கம். கிருபை என்றால் இயேசு. அவரே நமக்கு தயவும் இரக்கத்தை காண்பிக்கிறாரு. அவர் கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்தவராக நமக்குள்ளே கிருபை. பாவம் பெருகுது, பாவம் பெருகிற கிருபையும் பெருகுது. தேவ தயவு, தேவ கிருபை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பூமியிலே அக்கிரமம் பெருகினது என்றும் அவன் நினைவுகளின் தோற்றம், இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எப்படி இருக்கான், நித்தமும் பொல்லாததே. டெய்லி ஏதோ ஒரு நாள் தான் தப்பு பண்ணிட்டான்னு வந்து தினசரி அதான் பண்ணிட்டு இருக்கான். டிவியை பாருங்களேன், பேப்பரை பாருங்களேன், சொந்த பிள்ளைகளை வேற யாரும் கெடுக்கல, தன்னையே கெடுக்கிறான், தன் குடும்பத்தை கெடுக்கிறான். இதுவரைக்கும் இல்லாத நிலையில் பாவம் பெருகி இருக்கிறத பற்றி வாசித்து அன்றாட செய்தித்தாளில் வாசித்து பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் காலங்கள் எல்லாம் சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக பூமியிலே அக்கிரமம் பெருங்கினது மட்டும் இல்லை, அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம். இருதயத்தின் நிலை, உங்கள் மனசில் என்ன வச்சுட்டு வந்தீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் என் மனசில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாருடைய மனசையும் பார்க்குற கர்த்தர். மனுஷன் எதை பார்க்குறானா, கர்த்தர் எதை பார்க்குறாரு? ஆராதனைக்கு வந்து அனனியா சப்பீரால பார்க்குறாரு பேதுரு. நீ கர்த்தருக்கு விரோதம் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதம் போய் சொன்னது என்ன? பயங்கரமாக ஒரு பாம். சபைக்குள்ள தவறான நோக்கத்தோடு தவறான எண்ணத்தோடு வந்தால் பாம் வெடிக்கும். அவங்க வந்து பிழைக்கத்தான் வந்தாங்க, ஆசீர்வாதம் வந்தாங்க. நோ, நீ எங்கே வந்த, என்ன நினைவில் வந்த?
ஆராதனைக்கு வரும்போது என்ன மனசில் உள்ள வரும்போது கர்த்தர் பார்ப்பார். வேதம் சொல்லு, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆனால் தேவ ராஜ்யத்தை தீட்டானது ஒன்று பிள்ளை பிரவேசிக்கான்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த நாட்களில் முதல்ல அங்கே வாசித்து பார்க்கிறது, நோவா காலத்தில் மனுஷனுடைய அக்கிரமம் பெருகிட்டு அவன் இருதயத்தின் நினைவை தோற்ற எல்லாம் நித்தமும் பொல்லாதது. ஈவில் தாட், ஈவில் டீட். சர்ச்சுக்குள்ளே மட்டும் பரிசுத்தவான்களாக இருந்துட்டு சர்ச்சுக்கு வெளியே போய் என்ன அநியாயம் பண்ணலாம்னு நினைக்கக்கூடாது. God is watching over. எல்லாவற்றையும் கண்காணிக்கிறார், பார்க்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அவர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆமென், அல்லேலூயா. அவர் பரிசுத்த சபையிலே எழுந்தள்ளிருக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்திருக்கிறார். அவர் பரிசுத்தன் மத்தியிலே உலாவுகிறவராக இருக்கிறார். 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிறவராக. அவருடைய கண்கள் பாவத்தை பாராத பரிசுத்த கண்கள். எனக்கு என் வசனத்துக்கு நடுங்கிறவன் நான் நோக்கி பார்ப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். பூமியிலே மனுஷருடைய அக்கிரமம் பெருகினது, இருதயத்தின் நினைவுகள் தோற்ற நித்தமும் பொல்லாதது. இந்த கர்த்தர் கண்டார். God is watching over it. அவர் எப்படி பார்க்குறாரு? நாமெல்லாம் முகத்தை பார்க்குறோம், அவர் இதயத்தை பார்க்குறாரு. அவர் மைண்ட் செட் எதை மனசை வச்சுட்டு வர்றோம், எதை சிந்திச்சுட்டு வர்றோம். என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் அருவருப்பானது. ஆகவே அதை கண்டார். கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டு பண்ணதற்காக என்ன செய்தார்? மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இதயத்துக்கு எப்படி இருந்தது? ஸோ மனுஷனை உண்டு பண்ணதற்காக கர்த்தர் கிரீவ்டு, மனஸ்தாபப்பட்டார். நாமெல்லாம் பெற்றோராக இருக்கிறோம், பிள்ளைகளில் நம்ம பெற்றெடுக்கிறோம். நம்ம பிள்ளைகளால், நம்ம பிள்ளைகள் பண்ணுற சில தப்புனால தாய்க்கு தகப்பனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். நம்ம பிள்ளைகள் நல்ல காரியத்தை பாராட்டுறோம். அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் தவறு செய்தால் ஆண்டவுக்கு விரோதமாக, அப்பாவுக்கு விரோதமாக, அம்மாவுக்கு விரோதமாக, ஒரு நல்ல குடும்பம் தான் இந்த பக்கத்தில் நமக்கு இன்னும் ஒரு சர்ச்சுக்கு போகிற ஃபேமிலி. மகனே அப்பாவை விட்டுறதுக்கு பிரயாசப்பட்டான், அம்மாவை கொலை செய்யறதுக்கு பிரயாசப்பட்டான். கடைசியில் அதை போய் பார்த்து அது பாதிப்பு ஏற்பட்டனால ஹைக்ரவுண்டில் போய் சேர்க்கப்பட்டிருக்கான். கொல்றதுக்கு பிரயாசப்பட்டான். இவள் தாட், இவள் டீட். ஆகவே அப்போ அந்த அப்பாவுடைய மனசு எப்படி இருக்கும், அம்மாவுடைய மனசு எப்படி இருக்கும்? அப்போ அதே மாதிரி ஆண்டோடைய மனசு எப்படி இருக்கும்? கர்த்தர் பூமியில் மனுஷனை உண்டு பண்ணுறதுக்காக மனஸ்தாபப்பட்டார். ஆனால் இப்படிப்பட்டதான ஒரு பக்கம் உலகமும் உலகத்துடைய மக்களும் வேதனையோடும் தேவனுக்கு பிரியமில்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பூமியில் அக்கிரமம் பெருகினது. அவன் நினைவு தோற்றம் எல்லாமே மோசமாக இருக்கும்போது கர்த்தர் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முழு உலகமும் பாதிக்கப்பட்டாலும் ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்குது. He found favor from the Lord. Noah, he found the favor. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சது? தயவு கிடைச்சது. அல்லேலூயா, சோமா, அல்லேலூயா. இன்னைக்கு கோடி 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 மக்கள் வாழ்கிற உலகத்தில் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சதுனால, கிருபை கிடைச்சதுனால உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நம்ம சரி கட்டாமல் இருக்கிற ஆண்டவர். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? தயவு கிடை. எதனால் அப்படி தயவு கிடைச்சது அப்படின்னு சொல்லி 9ஆம் வசனம் வாசித்து பார்க்கிறோம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே பாருங்க, நோவா பற்றி என்ன சொல்ல பாருங்க. நோவா
தன் காலத்தில் இறந்தவர்களுக்குள்ளே, இந்த திருநெல்வேலிக்குள்ளே, பாளையங்கோட்டைக்குள்ளே, சமாதானத்துக்குள்ளே, பீஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட்குள்ளே எப்படி இருந்தானா? கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்களேன், யோசித்து பாருங்களேன், சிந்திச்சு பாருங்களேன். அவன் இருந்த காலத்தில் மற்ற எல்லா மக்கள் மத்தியில் இருந்தாலும் கூட, 1000 கோடி கோடியுடைய மக்கள் மத்தியிலையும் கூட அவன் எப்படிப்பட்டவனா? நீதிமான். நம்பர் 1 நீதிமான், நம்பர் 2 உத்தமன், 3வது எப்படி இருந்தானா? இந்த 3 விதமான குவாலிட்டி நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? யோபு 10 உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்குள்ள மனுஷன். நம்மளை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுப்பார். மனித சாட்சி இல்லை, தேவ சாட்சி. நாம் ஆண்டவர் குறித்து சாட்சி சொல்கிறோம், தட்ஸ் குட். அதை விட அவங்க ஆண்டவர் நம்ம குறித்து கொடுக்குற சாட்சி. என் தாசனாகிய தானியேல் அப்படி நாம் மேலே பிரியமாக இருந்தேன். என் தாசனாகிய யாக்கோபுன்றார், என் தாசனாகிய ஆபிரகாம், என் தாசனாகிய மோசே, தாசனாகிய நோவா. இன்னைக்கு நம்ம கொடுத்து நம்ம ஆண்டு சாட்சி கொடுப்பார். மனித சாட்சியை விட, மற்ற எல்லாருடைய சாட்சியை விட தேவனுடைய சாட்சி. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார், இவனுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்க. நோவா வாழ்ந்த காலத்தில் அவன் தன் காலத்தில் இறந்தவர்களுக்குள்ளே நீதிமான், ரைச்சஸ், அப்ரைட், வாக்கிங் வித் காட், ஆண்டவரோட சஞ்சரித்து தேவனோடு இருக்கிற அனுபவம், தேவனோடு பழகிற அனுபவம், தேவனோடு வாசமிட அனுபவம், ஜெபத்தில், வேதத்தில், வசனத்தில், குடும்பத்தில், சபையில், சமூகத்தில் நம்ம குறித்து என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தான் எனக்கு உப்புன்றார். நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. இயேசுவை இன்றைக்கி தெரியாத மக்களுக்கு இயேசுவை ஜனங்கள் பார்க்கல. ஆனால் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் பார்க்கும்போது தான் இயேசுவை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. உப்பு கரையணும், உப்பு தன்னை அர்ப்பணம் செய்யணும், உப்பு ருசி கொடுக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை நினைச்சு பாருங்க, ருசித்து பாருங்க. ஓ டேஸ்ட் அண்ட் சீ தட் த லார்ட் இஸ் குட். நாம் ருசித்து பார்த்து, நம்மளை பார்க்குற மக்கள் ருசி பார்ப்பாங்களா? இயேசுவை பார்ப்பாங்களா? ருசி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்ம மூலமாக இந்த மாதத்தில், ஜனவரி மாதம் முடிஞ்சிட்டு 1 மாதத்தில் எத்தனை பேர் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க? ஒரு ஆளையாவது நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். கனிவுள்ள ஒன்றும். இந்த புஸ்தனைக்கு வாசித்து பார்க்க, நோவா பற்றி வாசித்து போது, ஜலப்பெழுதுக்கு அப்புறம் ஆண்டு உடன்படிக்கை பண்ணி, உடன்படிக்கையில் உத்தமாக இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறாரு, எல்லாம் அவைகள் தன் இனத்தை பிறப்பிக்கின்றார். நம்ம வாழ்கிறது யாருக்காக? ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே உமக்காக வாழ உதவி செய்யுங்க. உமக்காக வாழ இந்த மாதத்தில் என்ன பிளான் வச்சுருக்கோம், என்ன திட்டம் வச்சுருக்கிறோம், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண போகிறோம், எவ்வளோ நான் நேரத்தை ஆண்ட கொடுக்க போகிறோம், எவ்வளோ பணத்தை கொடுக்க போகிறோம், எத்தனை ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ண போகிறோம். ஒரு மனுஷனை வச்சே உலகத்தையே மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு மனுஷன் போதும் உலகத்தை, இந்த புது உலகத்தை உருவாக்க. அப்படியானால் ஒரு மனுஷனை வச்சு, ஒரு குடும்பத்தை வச்சு ஒரு புதிய உலகத்தையே உருவாக்க விரும்பினால் நம்ம கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வரலாம். உலகத்தை உருவாக்கட்டாலும் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு குடும்பங்களையாவது உருவாக்கலாமே. ஆமேன்னு சொல்லுமா? பக்கத்தில் இருக்கிற தெருக்களையாவது இயேசு பக்கம் கொண்டு வரலாமே. God is looking for somebody, someone who is listening and obeying. நோவா பற்றி சொல்லும்போது அவன் அப்படியே செய்தான் இருக்கு. சூப்பர் வேர்டு அது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே செஞ்சான். நம்ம உண்மையிலேயே அப்படி செய்கிறோமா? ஆண்டோடைய வார்த்தைக்கு, ஆண்டவர் சொன்ன என் வசனத்துக்கு நடுங்கிறவளை நோக்கி. அன்னைக்கு நாமெல்லாம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நடுங்குறோமா? அந்த பழக்கம் நமக்கு இருக்கா? நடுங்கணும், தெய்வ பயம். இன்றைக்கி மற்ற மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த சாமியார் பக்கத்தில் போகும்போதே அப்படியே இருப்பான். சாமி கண்ணை கெடுத்துருன்னோடனே அந்த பயத்தான். நம்ம சாமி அன்புள்ள சாமி, இறக்கமுள்ள சாமினால ரொம்ப தைரியமாக இருக்கும். ஆண்டவர் சொன்னார், நான் தேவன் என்றால் என்னக்கூடிய கனம் எங்கே, மகிமை எங்கேன்னு கேட்குறாரு. அவன் உத்தமன், அவன் கடவுளுக்கு தேவனுக்கு நீதிமானாக இருந்தான். அவன் அவரோடு சஞ்சரித்தான். நம்ம அவரோடு இருந்த அனுபவம் இருக்குதான். அவர் நம்ம கூட பேசியிருக்கிறாரா? அவர் நம்ம உணர்த்துறாரா? அவர் நம்ம கைட் பண்ணுறாரா?
அவர் நம்ம கூட இருக்கிறத பார்க்குறோமா? அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோமா? ஆமென், ஆமென், ஆமென். அங்கே பார்க்கும்போது தான் அவங்க கர்த்தர் பேசுகிறார், அவரோடு கூட பேசுகிறார். எப்போ உலகமே கெட்டு போச்சு, ஆனால் உன்னைய பார்க்கும்போது உன் மேலே எனக்கு ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன், உன்னை வச்சு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய ஊழியத்தில் அவருக்குன்னு செயல்பட வேண்டும்னு விரும்புகிறேங்க? என்னையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆமென். நான் வாழ்கிற சமூகம் நல்ல சமூகம்னு சொல்லலை, குறைவுள்ள சமூகத்தில் நிறைவுள்ள இயேசுவை கொண்டு செல்வதற்கு கர்த்தர் ஒரு மனுஷனை பயன்படுத்துகிறார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சது, கிருபை கிடைச்சது. ஏனென்றால் அவன் தான் வாழ்ந்த காலத்தில் மற்ற எல்லா மனுஷரை பார்க்கலும் அவன் எப்படிப்பட்டவனான நீதிமான், உத்தமனாக இருந்தான். ஆகவே அவன் அதோடு கூட தேவனோடு கூட சஞ்சத்து கொண்டிருந்தான். 3 காரியத்தை நோவா வாழ்க்கையில் பார்க்கலாம். அதோடு அப்படி இருப்பதற்கு அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொன்னார், இவனை நம்பி அவர் சொல்கிறாரு. ஏன்னா அவன் சொன்னாப்பில், கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷன் பூமியில் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் எல்லாவற்றையும் நான் விக்கிரகம் பண்ணுவேன். ஆகவே இப்படிப்பட்டதான மனுஷன் பாவம் செய்தனால என்னுடைய மனம் எனக்கு மிகுந்த மனஸ்தாபமாக இருக்கிறன்னு சொல்லி கர்த்தர் அவர் மனஸ்தாபப்பட்டார். முழு மனிதவர்க்கும் கெட்டுப்போனதை பார்த்து மனஸ்தாபப்பட்டார். ஒரு பக்கம் வருத்தம், இன்னும் அடுத்து இந்த சிச்சுவேஷனில் என்ன செய்யலாம்? ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை நம்ம எப்படி டீல் பண்ணுறது? நான் ஆண்டவர் உலகமே கெட்டுப்போன சமயத்துக்கு என்ன பிரச்சனை, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? அப்படி பரிகாரம் பண்ணும்போது தான் ஒரு மனுஷனை வச்சு அவன் மூலமாக செயல்பட்டு ஒரு முழு உலகத்தை, ஒரு புது உலகத்தை உருவாக்க விரும்புகிறார். நீதிமான், உத்தமன், அவன் தேவனோடு சஞ்சிக்கிறவன், அவனுக்கு ஃபேவர், he found a favor. இந்த கடைசி காலத்தில் எத்தனையோ பேர் உலகத்தை விட்டு போயிட்டுருக்காங்க, ஆனால் கர்த்தர் நம்ம உயிரோடு வச்சுக்கிறாரு. இந்த 1வது 2வது மாதத்தில் கர்த்தர் கொண்டு 1 மாதம் முழுவதும் கூட இந்த வருஷத்தில் 2026 ஆல்ரெடி ஜனவரி இஸ் கான், பிப்ரவரி வந்து 28 நாட்கள் வருஷம் கொடுக்க போகிறார். இந்த மாதத்தில் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரே, காலங்களையும் சமயங்களையும் நீங்கள் தர்றீங்க, ஆனால் இந்த நாட்கள் நாங்கள் என்ன செய்யங்களை கற்றுத்தாங்க. அதான் 90 சங்கீதம், எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு என்ன செய்தலும், டீச் மீ லார்ட் டு கவுண்ட் த டேஸ். எங்கள் நாட்களை அறிவும் எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தர. ஒவ்வொரு நாளும் நாம் பைசாவே எண்ணி பழகிட்டோம். இந்த மாதம் சம்பளம் எவ்வளோ வருது, நீ எவ்வளோ செலவு இருக்குது, இப்படின்னு காசையும் பணத்தையும் எண்ணி பார்த்து நாம் பழகிட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரே என் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். பிப்ரவரியில் கொடுத்து இந்த மாதத்தை கொடுத்துங்க, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாம் என்ன கேட்போம்? ஆண்டவர் எனக்கு என்ன செய்யத்தார்? ஆண்டவர் என்ன செய்தார்னு கேட்ட அமெரிக்காவுடைய பிரசிடெண்டாக இருந்த அந்த ஜான் எஃப் கென்னடி சொன்னார், நம்ம நாடு எனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்காத, நான் நாட்டுக்கு என்ன செய்தேன்னு கேளு. ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்னு கேளாத, ஆண்டவருக்கு நான் என்ன செய்தேன். ஆண்டவர் எனக்கு என்ன செய்தான்னு கேட்குறதுக்கு நிறைய இருக்குது. உயிர் கொடுத்தாரு, ஜீவன் கொடுத்தாரு, சுகம் கொடுத்தாரு, பலம் கொடுத்தாரு, கிருபை கொடுத்தாரு, கல்வி கொடுத்தாரு, வேலை வாய்ப்பு கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, பெற்றோர் கொடுத்தாரு, பிள்ளைகளை கொடுத்தாரு. இன்றைக்கி வந்து உட்காருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். நல்ல கரங்களை திட்ட, ஆண்டவரே இதை விட உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறேன். இதை விட உனக்கு என்ன? உன் கண்ணு நல்லா பார்க்கறதில்ல, உன் காது நல்லா கேட்கல, ஆமேன்னு சொல்லுமா. நீ முகவாடெல்லாம் வராமல் மகிழ்ச்சியாக வந்திருக்கே, அதுக்காக கரங்களை திட்ட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உன் ஹார்ட் பீட் ஒழுங்காக நல்லா ஏங்குதில்ல, ஆமேன்னு சொல்லுமா. ஆமேன்னு சொல்லுமா. தண்ணி குடிக்கிறிய, அது குடிக்கிற தண்ணி உள்ளே போதில் இறங்குதில்ல, அதுக்கு நன்றி சொல்கிறியா? ஆமேன். இந்த கோழி முட்டையிட்டு குஞ்சு பறிக்கும். குஞ்சு பறித்த உடனே அந்த குஞ்சு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, அது தண்ணி வச்சா அந்த தண்ணியை ஒரு சொட்டு தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு அந்த குஞ்சு என்ன செய்ய மேலே பார்க்குமா. மேலே பார்த்து சொல்ல, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரே இந்த ஒரு சொட்டு தண்ணி குடிக்க உதவி செய்யுங்களேன், உங்கள் ஸ்தோத்திரம்னு சொல்லுமா. நமக்கு அந்த புத்தி இருக்கா? தண்ணி இறங்குதில்ல, கடைசி காலத்து தண்ணி இறங்காது. மனசு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட இறங்காது. நீ தண்ணி இறங்குறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். மேன், ஆண்டவர் இதை விட உனக்கு என்ன செய்யணும்?
என் ஆண்டவர் எனக்கு என்ன செய்தான்னு கேட்காத, இந்த சர்ச் எனக்கு என்ன செய்யான்னு கேட்காத, நான் என்ன செய்யணும் பாஸ்டர்னு கேட்கணும். ஆமென், ஆமென். ஒரு பிஸ்னஸ்மேனை மீட் பண்ணேன், பெரிய பிஸ்னஸ்மேன். இந்த 2 நாள் தான் நான் போனேன். புதன்கிழமை கல்யாணம் பண்ணிவிட்டு உடனே போயிட்டு நேற்று ராத்திரி நான் வந்துட்டேன் 11:30 மணிக்கு. சர்ச்சுக்காக வந்தேன். எனக்கு அங்கே எத்தனையோ ப்ரோக்ராம் இருந்தாலும் அதை விட்டுட்டு நான் இந்த ஆராதனைக்காக வந்தேன். அவர் சொன்னார், நம்ம சர்ச்சு மூலம் நான் ஆஸ்திக்கப்பட்டேன்னு சொன்னார். ஆமென். அதுக்கு நன்றி இருக்கா? நன்றி உணர்வு இருக்கா? எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம். கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களையும் இஸ்ரவேல் மக்கள் புகார் பண்ணாங்க, ஆண்டவரே எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு தண்ணி இல்லை, எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு. இல்லைன்னு சொல்கிற கூட்டத்தில் நீங்கள் இருக்காதீங்க, இருக்குன்னு சொல்கிற கூட்டத்தில் இருங்க. அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். என் ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சான்னு கேட்காதீங்க, ஆண்டவர் எனக்கு செய்த நண்பர்களுக்கு நான் என்ன செய்வேன்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. பஞ்சப்பாட்டு பாடாதீங்க, ஸ்தோத்திர பாட்டு பாடுங்க. அல்லேலூயா சொல்லுமா? நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, நான் ஸ்தோத்திர பாட்டு பாடுவேன் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்ல பழகும். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் சொல்லி முடியாத ஈவு. எல்லாம் சொல்லுங்க, தேவன் அருளிய unspeakable gift. சொல்லி முடியாது. ஏற்கனவே நிறைய காரியம் செஞ்சிருக்கிறாரு. நீ நல்ல விசுவாசம் நிறைய செய்ய போறாரு. பிப்ரவரியில் செய்ய போறாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ரபல சியாந்து ரபல தியாந்தோனா நமக்கார ரப. கடந்த நாட்களை செய்தை விட இந்த வருஷ வாக்குத்தம்படி இதிலும் விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. ஹல்லேலூயா. அதிகாலை ஜெபத்துக்கு வந்து ராத்திரி 11:30 மணி ஆச்சு வர்றதுக்கு. காலையில் 5 மணிக்கு 4:30 வந்து ஜெபம் பண்ணேன். பிறந்த நாள் லிஸ்ட்டில் பார்த்த உடனே ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா அங்கே இல்லை, அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவங்க சிங்கப்பூரில் இருக்காங்க. அவங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரி போட்டு உடனே ஒரு வெட்டிங் அனிவர்சரி போட்டேன். உடனே அவங்க பதில் போட்டாங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவன் அருளிய சொல்லி முடியாது. எத்தனையோ விதமான காரியங்களை செஞ்சுக்கிறாரு. எங்கள் அப்பா இல்லை, ஆனால் ஏசப்பா இருக்காங்க. ஆமென். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இதெல்லாம் நான் கணக்கில் வைக்கவே முடியாது. எண்ணிக்கையில் அடங்காத, கணக்கில் அடங்காத நன்மைகளை செய்கிறார். ஆகவே எண்ணிப்பார், உன் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எண்ணிப்பார். ரிமெம்பர்.
நினச்சிப்பார், யோசித்துப்பார், சிந்திச்சுப்பார். நீ எங்கே இருந்த, இன்னைக்கு எங்கே இருக்க? ஆமென், ஆமென். தாவீது கேட்ட சொல்லுவோம், நான் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தேன். ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து திரிந்த என்னை அங்கிருந்து எடுத்து, ஆட்டு மந்தையில் எடுத்து என்னை அதிபதியாக மாற்றிருக்கிறாங்களே. என் சத்துருக்களுடைய கையிலேருந்து என்னை விடுதலையாக்கி என்னையும் ஒரு மேன்மையான மனுஷனாக பார்த்தீங்களே. இன்னைக்கு நீங்கள் உட்காந்துருங்கள ஒரு மேன்மையான மனுஷனாக பார்க்குற கத்த கிருபை செஞ்சார். நல்ல கரங்களை தட்டி ஆலையில். ஆமென். ஸோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கிருபை கிடைச்சது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் அந்த வாழ்ந்த சமுதாயத்தில் கர்த்தருடைய கிருபை பெறுவதற்கு காரணம் உத்தமனாக நடந்தான், நீதிமானாக இருந்தான், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அந்த அரோமா, தேவனோடு வாசம், இந்த வாசனையை மக்கள் பார்ப்பாங்க. நாம் எப்படி இருக்கோங்க, நம்ம பிரசங்கத்தை இல்லை, நாம் என்ன சொல்கிறோன்னு சொல்கிறத விட நம்ம என்ன சாதிக்கிறோம், நம்ம சொல்கிறத விட நம்ம எப்படி பீப்புள் நம்ம செய்கிறத பார்ப்பாங்க. இவங்க நல்லா ஆவிக்குரியன்றாங்களே, பெண்டிகாஸ்ட்ன்றாங்களே, பீஸ்ன்றாங்களே, ஏஜ்ன்றாங்களே, இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்ப்பாங்க, ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை செய்து அநேகரை ஆண்டவரை கொண்டு வரக்கூடிய ஒரு உப்பாக, ஒரு வெளிச்சமாக, உதிக்கிற வெளிச்சத்திற்கு ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள். ஆகவே ஆண்டவர் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சது. அதனால் ஆண்டவர் சொன்னார், எப்பா உன் மூலமாக ஒரு காரியத்தை செய்ய போகிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. சொல்லுமா, நான் முழு உலகத்தையும் நம்பின இந்த மக்கள் எல்லோரும் என்னை கைவிட்டாங்க, ஆனால் ஒன்றை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். God is looking for somebody. He wants to do something through the man, one who listen, one who obey. அவருடைய சத்தத்தை கேட்டு அதை கேட்படுகிற இந்த மனுஷனை நம்பி ஒரு புதிய உலகத்தை உருவாக்க போகிறாரு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். பவுல் புதிய ஏற்பாடு என்னையும் நம்பி இந்த மாபெரும் ஊழியத்தை எனக்கு தந்துக்கிறாரு, என்னை உண்மை உள்ளவன் என்று சொல்லி இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினபடி நான் ஸ்தோத்திக்கிறேன். உங்களை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்துக்கிறாரு, உங்களை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்துக்கிறாரு, ஒரு ஜப 24 மணி நேரம் ஜபிக்கணும்னு சொல்லி ஒரு திட்டங்களுக்கு தந்துக்கிறாரு. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோமா? உங்கள் வருமானத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கீங்களா? உங்கள் நேரத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கீங்களா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசை. ஆமென். நான் கர்த்தரோடு சஞ்சிக்கிறவன். ஆண்டவர் இவரை நம்பி என்ன செய்ய போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பூமியெல்லாம் நான் பார்த்தபோது 12ஆம் வசனம் 6:12 பூமியை பார்த்து இதோ பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேர். ஆகவே நான் உன் கூட இந்த ஒரு உடன்படிக்கை செய்ய போறேன். வசனம் வாசித்து பார்க்கும்போது கீழே பார்க்கிறோம் 17ஆம் வசனத்துல, ஆகவே கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போம். ஆனாலும் உன்னுடனே, ஆனாலும் எல்லாம் சொல்லுங்க, பூமியில் உள்ள எல்லாம் மாறி போனாலும், ஆனாலும் எல்லாம் சொல்லுங்க, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. என் மூலமா இந்த மாதத்தில் ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் செய்கிறாரு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. நோவாவே, இந்த முழு உலகத்தை நம்பினேன், அந்த உலகம் என் நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லை, ஆனால் உன்னை நான் நம்பி உன் கூட இருந்த ஒரு காரியம் செய்யப்படும். உனக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கை நாம் கொடுக்குற சாதாரண வார்த்தையை விட, வாக்கு தத்தங்களை விட மேலான ஒரு உடன்படிக்கை. பிளட் கவனன் உடன்படிக்கை. யாரோடு யார் செய்கிறது? தேவனும் நோவாவும், தேவனும் மனுஷனும் செய்கிற ஒரு உடன்படிக்கை. ஞானஸ்நானத்தில் நம்ம உடன்படிக்கை பண்ணுறோம். நம்முடைய தேவனுக்கு ஒரு நல்ல பேர் உடன்படிக்கையின் தேவன். ஆபிரகாம் பார்த்து சொன்னார், எப்பா நான் சொல்கிறபடி நீ செய்தன்னா உன்னை இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு மட்டும் தகப்பனாக இருக்கிற உன்னைய நான் தேசங்களுக்கே தகப்பனாக மாற்ற போகிறேன்னு சொன்னேன். ஆண்டவர் கொடுக்குற உடன்படிக்கையில் உண்மையாக இருந்தால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னைய உயர்ந்த நிலையத்தை கொண்டு போய் விட்டுருவார். அவர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடுவார். நீ உயர்றதுக்கு வானமே உனக்கு இல்கதான். ஒரு மனுஷன் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. ஆபிரகாமுக்கு அன்னைக்கு அவன் பேரே ஆபிரகாமா தான் இருந்துச்சு. ஆபிரகாம்னா ஒரு குடும்பத்துக்கு தகப்பன், ஒரு வீட்டுக்கு தகப்பன், அவ்வளோதான். சாதாரண ஒரு ஆள் தான்.
ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பிள்ளை, 3 பேருக்கு தான் அந்த வீட்டில். இதுக்கு இந்த 3 பேருக்கு தான் அப்புறம் உன் மனைவிக்கு நீ புருஷன், உனக்கு இருக்கிற ஈசாக்குக்கு நீ ஒரு அப்பா, அவ்வளோதான். ஆனால் இப்போ நான் உன்னை கூட ஒரு பெரிய திட்டத்தை வச்சு உன்னை கொண்டு நான் செய்ய போகிறேன். அது என்னன்னு கேட்டால், தேசங்களுக்கு உன்னை தகப்பனாக வைக்கலான்னு நினைக்கிறேன். அப்போ ஆண்டவருடைய திட்டத்தை பாருங்களேன், மாபெரும் திட்டம். நான் எனக்குன்னு போட்ட திட்டத்தை விட என் ஆண்டவர் என்னை விட 1000 மடங்கு என் மேலே திட்டம் வச்சுக்கிறாரு. என்னை நம்பி உடன்படிக்கை பண்ணி எனக்கு முன்னால் நடந்த உண்மையாக இருந்தேன்னா உன்னைய ஆபிரகாமா மாற்றுவேன்னு சொல்லி ஆதியாகமம் 17 பார்க்குறோம். உண்மையாக இருந்தனால தேசங்களுக்கே தகப்பனை மாற்றினார். அவருடைய தேசங்களே புறப்பட்டு வந்து பார்க்க இதே மாதிரி நோவாவோட உடன்படிக்கை பண்ணுறாரு. நான் உன் கூட உடன்படிக்கை பண்ணுறேன். பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் நம்ம நம்பி ஒரு வேலையை கொடுக்க விரும்புகிறாரு. ஆமேன்னு சொல்லுமா? பிப்ரவரி மாதம் எனக்குன்னு இல்லாமல் என் ஆண்டவருக்குன்னு இருக்கட்டும். ஆமேன், ஆமேன். ஏன்னா அவர் தானே ஜீவன் கொடுத்தது. அவர் கொடுத்த ஜீவன் யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்கா, அவர் கையில் இருக்கா? என் காலங்கள் எல்லாம் என்ன செய்யுது? எத்தனை பேர் சொல்கிறீங்க? சங்கீதம் எத்தனை சங்கீதம்? எல்லாம் எத்தனை சங்கீதம் சொல்லுங்கள். என் காலங்கள் உங்களுடைய காலத்தில் எத்தனை சங்கீதம்? சங்கீதம் 31 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 31 எத்தனை வசனம்? சீக்கிரம் வாசிங்க. 31. பைபிள் படித்தா தானே தெரியும். எத்தனை வசனமா? 31. பைபிளே எடுக்க மாட்டாங்க இந்த காலத்து பைபிளே எடுக்க மாட்டாங்க. எல்லாம் அங்கே அப்பாங்க அங்கே உக்காந்துங்க. உமது கரத்தில் இருக்கிறது. பிரியாணியை கொடுங்க, பர்கரை கொடுங்க, எத்தனை லேயருக்குன்னு பார்க்கலாம். பைபிளை பார்க்க மாட்டாங்க, எத்தனை சாப்டர்னு தெரிய மாட்டாங்க. பீட்சா, பர்கர் சாப்பிட்டா அது மாதிரி தான் வருவார். பைபிளை படித்தா பைபிள் மாதிரி வருவார். அல்லேலூயா சொல்லுமா? எல்லாம் சொல்லுங்க. என் காலங்கள், ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா. என் காலம் யார் கையில் இருக்கு? அவர் நினைச்சா உன்னை வச்சிருப்பார், எல்லாம் காலி பண்ணிடுவார். என் சாமர்த்தியம், என் சம்பாத்தியம்னு சொல்லாத. உன் மூச்சை கையில் வச்சிருக்காரு பாரு. அல்லேலூயா. நான் காற்றுல தான் பஞ்சு வச்சிருக்கேன். ஏன்னா ஏசி சில சமயம் கூலாக இருக்கும். ஆனால் மூக்கிலே பஞ்சு வச்சிருவார். அல்லேலூயா, ஆமேன். காற்றுல பஞ்சு வைக்க தப்பு கிடையாது, மூக்கில் பஞ்சு தான் வச்சிடக்கூடாது. ஆனால் அதையும் பிடிச்சு வச்சிருக்கிறாரு. கரங்களை தட்டி கத்துறது என் காலங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவரே, எவ்வளவு காலம் நான் இருக்க போகிறேன்னு தெரியாது. ஆனால் எவ்வளவு காலம் இருந்தாலும் கர்த்தருக்காக வாழ்ந்தான்னு சொல்லணும். ஒரு நோவா கர்த்தருக்காக வாழ்ந்தான்னு சொல்லணும். மரணம் பெரிய ஆளுகளுக்கு, வயசானவங்களுக்கு தான் வரும்னு நினைக்காதீங்க. கருவில் இருக்கும்போது வரும், பிள்ளைகளாக இருக்கும்போது வரும், வாலிபர்களுக்கு வரும். ஏன் ஆண்டவர் இயேசு வாலிபனை பார்த்து நாயின்னு ஒரு விதவைக்கு போய் அவள் அழுதுட்டு வந்தாள். என் புருஷன் இல்லை, என் பிள்ளை, ஒரே பிள்ளை. அவன் வாலிபனாக இருந்தான் நினைக்கிறீங்க. வாலிப வயசில் முறுக்கு இருக்குன்னு நினைக்காதீங்க. அப்புறம் காற்றை பிடிச்சி முறுக்கிடுவார். நீ சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வர்ற, என்ன பார்வையோடு வர்ற? உள்ள வரப்போது தவறான பார்வையோடு வந்தால் கர்த்தர் பார்ப்பார், உன் கண்ணையை கெடுப்பார். ஐ எம் சீரியஸ். சர்ச்சுக்கு வந்து அங்கே பார்க்கறது, இங்கே பார்க்கறது, மேலே பார்க்கறது, கீழே பார்க்கறது, அப்புறம் கர்த்தர் உன்னையே பார்ப்பார். திஸ் இஸ் அ ஹோலி கிரவுண்ட். பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரு. அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அதே வேளை தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரு. பி கேர்ஃபுல். சர்ச்சில் வந்து வித்தியாசமாக பார்க்குற பார்வை, பேசுறது, ஒழுங்கினம் பண்ணுறது, இது அதுக்குரிய இடம் கிடையாது. அப்புறம் கர்த்தரும் பார்ப்பார். நீ எப்படி இருக்குன்னு கர்த்தர் பார்ப்பார். நீ ஒழுங்கா இல்லைன்னு உன்னை வச்சிருக்க மாட்டார். உச்சந்தலையை மொட்டையாக்குவேன்னு சொன்னார். எப்போதும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னே பேசிட்டு போகிறது ஒரு விதத்தில் அது வந்து ரொம்ப லிபரலாக போயிட்டு இருக்குது. அதே வேளை ஒழுங்கும் கட்டுப்பாடு இருக்கிறது நல்லது. எந்த வீட்டில் ஒழுங்கு கட்டுப்பாடு இருக்குதோ அந்த வீட்டு பிள்ளைகளும் ஒழுங்கும் கட்டுப்பாடு இருப்பாங்க. தன் இஷ்டத்துக்கு விடுற பிள்ளை தன் தகப்பனுக்கு என்ன செய்கிறானா? என்னத்தை கொண்டு வர்றான்? லட்சியை கொண்டு வருகிறான். தன் இஷ்டத்துக்கு விட்டுற பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வளர்ப்போமேனால் அதுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லும். அல்லேலூயா. ஆகவே முழு உலகமும் கெட்டு போச்சு. அன்றைக்கி இந்த வாலிப கூட்டு நாசமாக போச்சு, வயோதிபர்களும் கெட்டு போயிட்டாங்க. ஆனால் நோவாவுக்கு மட்டும் கண்களில் தயவு கிடைச்சிது. நோவுடைய காலத்தை கையில் வச்சுருந்தார்.
இந்த பிப்ரவரி மாதங்க நம்ம கையில் இருக்கிறது. ஹவு வி ஆர் கோயிங் டு யூஸ் இட்? யாருக்காக பயன்படுத்த போகிறோம்? விடிய விடிய அழுது ஜெபம் பண்ணுறோமே. 24 hours 100 days 24 மணி நேரம் ஜெபம். எதற்காக? நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும். இதுதான் தேவ சித்தம். நாங்கள் தலைமுறையும் சேவிக்கணும். நீதிமொழி அதிகமான நல்ல ஒரு வசனம் உண்டு. நீதிமானுடைய பாதை அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கிற நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. ஆண்டவர் திட்டத்தை கொடுத்தவங்க கூட ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன்னு சொன்னார். அந்த உடன்படிக்கையில் நீ உண்மையாக இருந்த ஒரு பிழையை கட்டு, நான் உன்னையும் குடும்பத்தையும் பாதுகாக்க விரும்புகிறேன். முழு உலகமே கெட்டு போனாலும் உனக்கு ஒரு பாதுகாப்பு. அல்லேலூயா சொல்லுமா? அதுக்காக ஒரு கொப்பையின் மரத்தினால் ஒரு பிழையை உண்டு பண்ண சைஸை கொடுத்தாரு, திட்டத்தை கொடுத்தாரு, அதை செய்ய சொன்னார். ஆனால் அப்படியே விசுவாசித்தான். அந்த நாட்களில் மழை பெய்யலை, ஆனால் சொன்ன மழை பெய்ய போதுனாரு. அந்த நாட்களில் வெள்ளத்தை பார்த்ததில் வெள்ளம் வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அழிவு வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. அந்த நாட்கள் அப்படிப்பட்ட அழிவை பார்த்ததில்லை, இதுவரைக்கும் அதை யாருமே கண்டதில்லை. ஆனால் விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயமா. கரங்களை தட்டி கர்த்தர் தேவனை நம்பினான், தேவனுடைய வசனத்தை நம்பினான். ஒரு வெள்ளம் வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, அழிவு வரப்போகுது, அதை நம்பினான், கீழ்ப்படிந்தான், பிள்ளையை கட்டினான். நீ போ, உன் மனைவி போட்டோம், பிள்ளைகள் மருமக்க போட்டோம், மிருகஜீவன்லாம் போட்டோம். வேதம் சொல்லுது கர்த்தர் கதவை அடைத்தார். யார் சொல்லுங்க? அவர் அடைச்சா யார் திறக்க முடியும்? மனுஷன் கதவை அடைப்பான், என் தேவன் அதை திறப்பார். மனுஷன் கதவை அடைத்தார், என் தேவன் அதை திறப்பார். மனித உள்ளங்கள் மாறும், தேவன் என்று மாறா, தேவன் என்று மாறா. எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும், எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். இந்த புதிய நாள் உமது அருளை பொழியும், உமது அருளை பொழியும். பூர்வ நாளை நினைத்தே உம் புண்ணிய செயலை உணர்ந்தே, பூர்வ நாளை நினைத்தே உம் புண்ணிய செயலை உணர்ந்தே, எண்ணில்லா நன்மைகள் அடைந்தே, இயேசுவை என்றும் மறவேன், என் இயேசுவை என்றும் மறவேன். எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும், எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லையில்லா கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள அவர் சித்தம் கொண்டு உன்னையே பாதுகாப்பு. முழு உலகமும் போனாலும் உன்னையே பாதுகாப்பேன், குடும்பத்தை தட் இஸ் த covenant. கரங்களை தட்டி கர்த்தர் ஹல்லேலூயா. முழு உலகமும் அழிவுக்கு நேராக போகணும். ஒரு ஜீவனுக்கு ஒரு பாதையை நமக்காக வச்சுக்கிறாரு. 2 காரியத்தை வச்சுக்கிறாரு. ஜீவன் வேணுமா, மரணத்தை வேணுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால் எரேமியாவுக்கு சொன்னார், 2 விதமான பாதைகள், 2 விதமான இடங்கள் வச்சிடுறேன், ஜீவ வழி, மரண வழி. எதை சூஸ் பண்ண போகிறேன்? நோவா கர்த்தருக்கு பயந்தனால அவர் நம்பி ஒரு திட்டத்தை கொடுத்தாரு, நிறைவேற்றாரு, அந்த உடன்படிக்கை நிறைவேற்றாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவனும் அவனுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. இதே போல் கடைசி நாட்களில் நோவா நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படி என்ன செய்யுமா, மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். 24 மத்தேயு 24 அதிகாரம் 35 39 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வசனம். நல்ல கரங்களை தட்டி பார்க்கலாம். அல்லேலூயா. 24:35 வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வார்த்தைகளோ ஒழிந்து
என்னுடைய வசனம் நோவா நாட்கள் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும். நோவா நாட்கள் மழை பெய்யாத காலத்தில் மழை பெய்த ஆரம்பித்து அது வரைக்கும் மழை பெய்யல. அந்த பீப்புள் அதை புரியல. மழைன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏன்னா மழையை பார்த்ததில்லை. வெள்ளம் வரப்போதுன்னா வெள்ளத்தை பார்த்ததில்லை. அழிவு வரப்போனா அதை பார்த்ததில்லை. ஆனால் நோவா மட்டும் அதை நம்பினான். மழை வந்துச்சு, பேழையை கட்டினார், பாதுகாக்கப்பட்ட குடும்பம் பாதுகாப்பு. எல்லாரும் அழிஞ்சு முழு உலகமே போச்சு. அதை ஆண்ட புதிய ஏற்பாடு சொல்லும்போது அந்த நாட்களில் நோவா சொன்னபடி கேட்டானே, அதே மாதிரி வானமும் பூவும் ஒழிஞ்சு போனாலும் என் வசனம் என்ன செய்யாது. ஆகவே என்ன சொல்ல வந்தார் பாருங்க, 36 சொல் பாருங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நோவாவுடைய நாட்கள் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். 38 சொல்லுங்க. எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் ஜனங்கள் என்ன செய்யறாங்க பாருங்க, என்ன சொல்லுங்க. அந்நாட்கள்ல ஜனங்கள் கெட்டு போற காரணம் என்ன? நம்பர் 1 புசிக்கிறது, குடிக்கிறது, கல்யாணம் பண்றது, அப்புறம் என்ன செய்யுது, இதிலே தான் கவனம் செலுத்தினாங்க. இன்னைக்கு உபவாசம் கொடுத்துக்குவாங்கன்னு வர மாட்டாங்க. ஏன்? ஃபோக்கஸ் புசிப்பும் குடிப்பும். ஸ்டான்லி ஒரு புக்கில் இருந்தார், படித்தேன். நான் ஜப்பானுக்கு போயிருந்தப்போ உங்கள் ஊரில் ஏன் சர்ச்சை வளர மாட்டேங்குது? அவங்க சொன்னாங்க, நாங்கள் சர்ச்சை இருக்கிற சர்ச்சை மெயின்டைன் பண்ணிகிட்டே போகிறோம். ஏன்னா குழந்தை பிரதிஷ்டை பண்ணுறோம், அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அடக்கம் பண்ணுறோம். இதுதான் நடக்கும் எங்கள் சர்ச்சில். அப்புறம் ஸ்டாண்டி அதை அழகாக எழுதாரு, கேரி மேரி பரி. புரிஞ்சுதா? இன்றைக்கி நிறைய சர்ச்சில் என்ன நடக்குது? குழந்தை பிரதிஷ்டை தான் நடக்குது. அது தப்பு கிடையாது, அது ஒரு பகுதி. கேரி. அப்புறம் என்னது? இப்போ தான் நிறைய மேரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். கேரி சொல்லுங்களேன். கல்யாணம் ஆகாதவங்களாம் மேரேஜ் பண்ண போகிறேன், எல்லாம் ரெடியாக இருக்காங்க. கேரி மேரி. அப்புறம் என்னது? திருப்பா நகர் நினைஞ்சிட்டே இருக்கு. இதுதான் இன்றைக்கி ஊழியமாக இருக்குது. கேரி மேரி பரி. நோவா நாட்களில் இதான் நடந்துச்சு. புசிக்கிறது, குடிக்கிறது. ஃபோக்கஸ் ஒன்லி ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங். இன்னைக்கு எதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம்? வருகைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோமா? அதெல்லாம் வராது. ஏசுனா 2000 வருஷம் சொல்லிட்டு இருக்காரு, இப்போ வரப்போகுது. நாங்கள் ரிமெம்பர் நோவா நாட்டு ஜலப்பிள்ளை அனைவரும் என்ன செஞ்சது? எப்படின்னா வாரிக்கொண்டு போக மட்டும் உணர்ந்து. எப்போ அவன் உணர்வே கிடையாது அவனுக்கு. கடைசி நாட்கள் உணர்வு இல்லாத கூட்டம் தான் இருக்கும். உணர்வே இல்லை. மழையா அது எப்படி வரும்? வெள்ளமா அது எப்படி வரும்? கத்த ஜன எப்படி பூட்டுவார் கதவை? அவர் தான் அன்புள்ளவராச்சு, இறக்கமுள்ளவராச்சு. கதை டப்புன்னு போட்டார். வந்து தட்டுறாங்க, நோவா நோவா நோவா. ஏங்கையில் இல்லை. ஜலப்பிள்ளை அனைவரையும் மாறிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படி என்ன சொல்லுங்க, அப்படியே மனுஷகுமாரின் காலத்தில் என்ன செய்யுமா நடக்கும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார், எச்சரிக்கிறார். ஆகவே இந்த கடைசி நாட்களில் ஒரு வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். 21 லூக்கா 21 அதிகாரத்தில் 36 வசனம் வாசித்து பார்க்கும்போது சொல்லப்படுகிற, ஆகையால் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிற பின்னால எல்லாம் சொல்லுங்க, 21:36, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணுமா? தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரம் என்னப்படி எப்பொழுது என்ன செய்யுங்க? வெளித்தருங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் ஜெபம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. உங்க கிருபை வேண்டுமே, கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்று இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தன்னாடி
கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது அர்ப்பணை செய்வோம். நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, தேவனே சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கென்றும் இல்லை, சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லாய் எல்லா கரண்ட் உயரட்டுமான surrender, I surrender, I surrender. தகுதியில்லாய் என்னை உயர்த்தியதே உங்க கிருபை. தகுதியில்லாய் நானும் இல்லை, உங்க கிருபை இல்லை, நானும் இல்லை, உங்க கிருபை இல்லை, நானும் இல்லை. நல்ல கரங்களை தட்டி ஆவில நினைச்ச நல்ல ஆவில நினைச்ச அவளை யமான ரபலாதி அக்தோர ரபாபா ஏலி யமான ரபல சப்தர ரபாபா. A special anointing, a special touch, heavenly anointing. Come, holy யமான ரபல ஏலி யமான ரபலாதி அக்தோர ரபாபா. Hallelujah. I want to tell you something is different today. ஒரு பெரிய மாபெரும் வெளிச்சம் நம்முடைய மத்தியில் உதித்திருக்கிறது. கரங்களத்தின் ஹalleluya. கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. ஜீவன் தந்தவரே, சுகம் கொடுத்தவரே, பலன் கொடுத்தவரே, வாழ்வு கொடுத்தவரே, ரட்சிப்பு கொடுத்தவரே, அபிஷேகம் தந்தவரே, பரிசுத்தம் தந்தவரே, சரணடைகிறோம். பிப்ரவரி 1 உங்க தயவு இருக்கும். கிருபை சார்ந்து வாழ கிருபை தான். நோவாவுக்கோ கத்தோலிக்க கண்களுக்கு கிருபை கிடைச்சு. நாட் பிகாஸ் அவர் மேரிட், ஒன்லி பிகாஸ் ஆஃப் கிரேஸ். பிதாவே உமக்கு நன்றி. இந்த ஆராதனை பொறுப்பு நடத்துங்க, அந்த எல்லாரையும் ஆஸ்வதிங்க, இந்த பந்திக்கென்று ஆயத்தப்படுத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சேசமர்வாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாய் தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சந்தோஷமானம் நம் அனைவரும் இருப்பதாக.